கொழும்பு காலிமுகத்திடல் கடற்கரையில் நேற்று மாலை பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. காலிமுகத்திடல் கடலில் நீராட சென்ற மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த 6 சிறுவர்கள் திடீரென ஏற்பட்ட பலத்த கடல் அலையினால் இழுத்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளனர். இந்த விபரீதத்தை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள், கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் மற்றும் இலங்கை கடற்படையினர் உடனடியாக செயற்பட்டு நீரில் மூழ்கிய 5 சிறுவர்களை கடுமையான போராட்டத்திற்கு மத்தியில் மீட்டெடுத்துள்ளனர். மீட்கப்பட்ட சிறுவர்களில் 2 கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் 3 லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையிலும் அவசர சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாளிகாவத்தையைச் சேர்ந்த 11 வயதுடைய பாடசாலை மாணவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவம் சிறுவனின் குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் கண்ணீரை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த 10 வயதுடைய மற்றுமொரு சிறுவனை தேடி போலீஸ் உயிர்காப்பு அதிகாரிகளும் கடற்படை சுழியோடி குழுவினரும் இணைந்து கடலில் பாரிய தேடுதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து குறித்த சிறுவனின் சடலம் இன்று நண்பகல் அதே கடற்கரையில் கரையொதுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள், குறிப்பாக தற்போதைய காலப்பகுதியில் நிலவும் கடல் கொந்தளிப்பு மற்றும் பலத்த நீரோட்டங்கள் குறித்து தங்களது பிள்ளைகள் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சின்ன பிள்ளைங்க நேற்று ஒருத்தர் 10 வயசு பிள்ளைன்னு செத்து போயிட்டாரு. இன்னைக்கு 13 வயசுல போடி நெய்தா கிடச்சிச்சு. Vino a Rome, non mi viene a nome.